அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பேசுறேன். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல்ல தாவேகா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. 108 சீட்டு. யாருமே எதிர்பார்க்கல. 108 சீட்ட ஜெயிச்சிருக்காங்க. ஆனா, இப்ப ஆட்சி அமைக்குமா, அமைக்காதான்ற குழப்பம் மக்கள் மத்தியில இருந்துகிட்டே இருக்கு. என்னன்னா 118 சீட்டு வேணும். இன்னும் 10 சீட்டுக்கு என்ன பண்றது? அப்படின்றப்போ தான் காங்கிரஸ் வந்து 5 சீட்ட வந்து நாங்க வந்து தாவேகாக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இன்னும் ஒரு 5 சீட் இருக்கு. அத யார் குடுக்க போறான்ற குழப்பம் தான் மக்கள் மத்தியில இருந்துகிட்டு இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் வருவாங்களா? மாட்டாங்களான்ற குழப்பமும் இருந்துகிட்டே இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, 1996ல அ யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காதபோது, கம்யூனிஸ்ட் கட்சியோட அவர்கள பிரதமர் ஆக்கலான்ற சூழ்நிலை வந்தபோது, கம்யூனிஸ்ட் கட்சி அன்னைக்கு தவற விட்டுட்டாங்க. தவற விட்டதோட விளைவு பின்னாடி அதே ஜோதி பாசு அவர்கள், நாங்க வந்து வரலாற்று பிழை செஞ்சுட்டோம். அன்னைக்கு நாங்க வந்து பிரதமர் வேட்பாளரா ஏத்துட்டு இருந்தா, இந்தியா முழுக்க கம்யூனிஸ்ட் கட்சிய வளர்க்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதே சூழ்நிலையில தான் இந்த சட்டமன்ற தேர்தல்லயும் வந்துச்சு. திமுக வெறும் 5 சீட்டு. அதாவது முன்னாடி கலைஞர் அவர் முன்னாள் முதல்வர் கலைஞர் இருந்தபோதும் சரி, ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோதும் சரி, 12 சீட்டு, 13 சீட்டு குடுத்த இடத்துல 5 சீட்டு குடுத்தாங்க. அந்த நேரத்துல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கூப்ட்டு, ஆட்சியிலயும் பங்கு, அதிகாரத்திலயும் பங்கு நாங்க வந்து எங்க கூட்டணிக்கு வந்தா அப்படின்னு சொன்னாரு. ஆனா, எந்த கட்சியும் அத வந்து நம்பல. இப்படி ஒரு வெற்றி பெறுவாங்களா? அப்படின்றத சந்தேகத்திலேயே இருந்துட்டாங்க. யாரும் போல. ஆனா, இப்பயும் ஒரு சூழ்நிலை வந்திருக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு. என்னன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி தாவேகா கூட்டணியில இணைஞ்சு, விஜய் அவர்கள் முதல்வரா வந்தாருன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரத்திலயும் பங்கு கேட்க முடியும். தங்களோட கட்சிய வளர்க்கவும் முடியும். அத பத்தி யோசிக்கணும். எப்பவும் கம்யூனிஸ்டுகள் நேர்மையானவர்கள், அ ஊழலை எதிர்ப்பவர்கள், லஞ்ச லாவணியத்தை எதிர்ப்பவர்கள், அ ஓட்டுக்கு காசு குடுக்காத இதுவரைக்கும் எந்த தொகுதியிலயும் ஓட்டுக்கு காசு குடுத்து வெற்றி பெறாதவர்கள். ஏன் வந்து விஜய் ஓட்டுக்கு காசு குடுக்கல? ஆ அதே மாரி நேர்மையா நின்னு ஜெயிச்சிருக்காரு. அதே எம்.எல்.ஏக்குன்னா ஒரு தொகுதியில 10,00,00,000 செலவு பண்ணணுன்ற சிஸ்டத்தையே உடைச்சிருக்காங்க தாவேகா. அதெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் யோசிச்சு பார்க்கணும். 10 பைசா செலவு பண்ணல. அதிகபட்ச வாகனங்களுக்கு செலவு பண்ணியிருப்பாங்க அவ்வளவுதான். ஆனா எந்த காசும் செலவு பண்ணாம நேர்மையா நிண்டு இளைஞர்கள் ஜெயிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தாவேகாக்கு வாய்ப்பு தராம, இந்த ஊழல்வாதிகளுக்கு வாய்ப்பு குடுத்து என்ன நடக்க போகுது? ஒண்ணும் நடக்க போறதில்ல. நேர்மையான நேர்மையான இளைஞர்கள் ஜெயிச்சிருக்காங்க. விஜய் அவர்கள முதல்வர் ஆக்குங்க. சினிமா நடிகர் அதெல்லாம் 2வது. எல்லாம் சினிமா நடிகர்கள் தான். ஆனா, நிச்சயம் வந்து தாவேகாக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கணும். இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. நேர்மையா நின்னு ஜெயிச்சிருக்காங்க. அத மறந்துறாதீங்க. ஓட்டுக்கு காசு குடுக்கல. எந்த தொகுதியிலும் ரூ. 10,00,00,000 செலவு பண்ணல. அதிகபட்சம் ரூ. 10,00,000 செலவு பண்ணி ஒரு தொகுதிய ஜெயிச்சுட்டாங்க. அதிகபட்ச வாகனங்கள் தான் செலவு பண்ணியிருப்பாங்க. நிச்சயம் வந்து முதல்வரா விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படணும். அதுதான் மக்களோட தீர்ப்பு. மக்களும் அதத்தான் எதிர்பார்க்கிறாங்க. நிச்சயம் இதற்கு கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு தெரிவிக்கும்னு கேட்டுக்கிட்டேன். நன்றி, வணக்கம்.